மேம் அடுத்ததா கும்பராசி. கும்பராசி ஆண்களுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலபுருஷனுக்கு 11 பாவம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆதாயம், முன்னேற்றம், லாபம். கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு என் ஃபேமிலிக்காக லாபத்தை நான் நிறைய சம்பாதிப்பேன். என் குடும்பத்தினோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். பொதுவா ராசி அதிபதி சனி பகவான்மா, சனியோட ராசியில பிறக்கிறாங்க அப்படின்றதால இன்பில்ட்டாவே உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது உண்டு. இன்பில்ட்டாவே அடமெண்டா பேசக்கூடிய தன்மை. ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அப்படின்னா நான் அதை செஞ்சிடணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. லவ் பண்ணுவாங்களா, தாராளமா லவ் பண்ணுவாங்க. இந்த நம்ம நிறைய வந்து சிலர் பார்த்திருப்போம். ஒரு பிராமின் பொண்ணா இருக்கும், ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். ஆமா. ஒரு கேரளைட் பொண்ணா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீக்ரோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது பாத்தீங்களா, அது கும்பத்தினோட காதல் அப்படின்னா. நம்ம இந்த அர்ஜுனனை பத்தி படிக்கும்போது, மகாபாரதம் படிக்கும்போது படிச்சிருப்போம். அதாவது அர்ஜுனனுக்கும் நாக கன்னிகைக்கும் பிறந்த மகன் அரவான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாக கன்னிகை கூட கூட காதல் வருமா? அந்த மாதிரி காதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்துல படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்ப நாக கன்னிகையை போய் நம்ம லவ் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்ல. இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க ஒரு ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்ப அப்பா அம்மா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவ என்ன நம்பனா, நான் அவளை லவ் பண்றேன், அவளோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் ஆகக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது.